ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இது எப்படி வரைய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். எதுவும் வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6B பென்சில். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவுட்லைனுக்காக ஸோ ப்ளூக்கில் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி we are going to draw a small bird. அதுக்கு பேசிக் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கார்ட்டூனிஸ்டிக்காக தான் வரைய போகிறோம். ஓகே, ஸோ நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ ஐம் சீயிங் இட் மை மானிட்டர். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஒரு ஷேப்பு, அப்புறம் இப்போ வந்து 2 ஐஸ், அது பெரிய ஐஸ் வரையும். ஓகே, நோஸ் இதுக்கு. ஓகே, அப்புறம் நெக் போடலாம். அதுக்கு அடுத்தது ஃபெதர். இந்த மூணு ஃபெதர் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேப் on here. ஓகே, அப்புறம் லெக்ஸு. இந்த மாதிரி லெக்ஸு. ஸோ இப்போ பேசிக் ஷேப் நம்ம கொண்டு வந்துட்டோம். வேறு ஸ்கெட்ச். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஐபால் வச்சிடலாம் இடத்துல. ஸோ சென்டர் ஆன் ஹியர். ஓகே, இப்போ ஒரு க்யூட்டான பேர்டாக வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருக்கிறது. ஓகே, அண்ட் டெய்ல் வந்து ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு ஷேப் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ திஸ் டன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டாப்பில் இந்த லேயர் ஒபாசிட்டி குறைக்கிறேன். ஸோ டபுள் ஃபிங்கர் டேப் பண்ணோன்னா இப்படி ஒபாசிட்டி குறைக்கலாம். சி தட் அந்த இது வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு அப்புறம் மேல் லேயரில் போய்ட்டு இப்போ நான் வந்து ப்ரஷ் மாற்ற போகிறேன். கேலிகிராஃபில் போய்ட்டு 3 லைன் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட் ஐஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஓட்டாங்க இங்கே வந்து இப்போ நம்ம பண்ணது வந்து ஜஸ்ட் ரஃப் ஸ்கெட்ச் தான். இப்போ நம்ம வந்து இங்கிங் பண்ண போகிறோம், ஒரு அவுட்லைன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரஷ் சைஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். ஸோ ஆல் டூயிங் இஸ் இப்படி ரஃபாக வரைஞ்சி நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். அண்ட் இஃப் ஐ கீப் தி ஃபிங்கர் ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடைக்கும். ஸோ நான் ரஃப் ஸ்கெட்சில் வந்து என்ன இருக்கோ அதில் முன்ன பின்ன பக்கம் சைஸ் வச்சு போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று. ஸோ இன்னொரு இது வரைஞ்சாச்சு. இந்த குட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா மட்டும் எடிட் ஆஃப். ஓகே, அண்ட் ஐபால் கூட போய் வரைஞ்சிடலாம். ட்ராப் கலர் ஃபில் ஆகிடும். ஓரளவுக்கு பக்கத்தில் சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவல் சைஸ் இருக்கணும், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து பீக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரா பீக். இந்த இது வரையும் போது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கை நீங்கள் எல்லாம் வரைய கற்றுக்கணும். ஸோ லைக் விட்டு வரக்கூடாது. அப்படி ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்தீங்கன்னா தான் இந்த ஷேப்ஸ் நல்லா வரும். ஓகே, இப்போ அடுத்தது பாடி வரையலாம். ஸோ சீவி இப்படி ஒரே ஸ்ட்ரோக்கில் இது பண்ணுவாங்க. ஒன்லி தென் யூல் கெட் தட் ஷேப். இல்லைன்னா அந்த ஷேப் எடுத்து போயிடும். அதுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்து இந்த மேலே ஹெட் ஷேப் பண்ணலாம். ஸோ டபுள் டேப்னா அன்டூ பண்ணுற மாதிரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். ஸோ நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் நீங்கள் பென்சில் எல்லாம் வரையிறது இருந்தீங்கன்னா லைக் ஸ்கெட்ச் பென்சில் வரையிருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக வரைங்க, அவசரப்பட்டு வரையாதீங்க. ஓகே, இந்த கலர் வந்துடலாம். அண்ட் இந்த நெக் போர்ஷன் வந்துடலாம். அப்படி அதுக்கப்புறம் இந்த ஃபெதர் கொஞ்சம் மேலே வைக்க போகிறேன் நான். ஓகே, திங்க் ஒரு ஸ்டூப் வந்துச்சு. சிம்டம்ஸ் எனக்கு வரவே வராது. ஸோ இந்த டீம் வந்துச்சு. ஓகே, நம்ம விட்டுலாம். அண்ட் இது ஓகே, இப்போ அடுத்தது வந்து லெக்ஸு, ஸ்ட்ரைட் லைன்ஸ், அண்ட் லைக் திஸ். சிம்பிள் தான். ஓகே, அண்ட் இந்த லெக்ஸு. ஓகே, பின்னாடி பாடி. ஸோ இப்போ நமக்கு வந்து பேசிக் ஷேப்ஸ் இங்கிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து கலரிங் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் சென்டர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸும் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ இதை ரெஃபரன்ஸ் பண்ணோடனே நான் என்னென்ன கலர் ஃபில் பண்ணுற அந்த லேயரில் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்ஸ் கூட தான் வரும். பேஸில் கீழே லேயர் தேவையில்லை, ரஃப் ஸ்கெட்ச் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த லேயருக்குள்ளே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிளாக்லேயே வந்து நாட் டார்க் பிளாக், கொஞ்சம் லைட் பிளாக் எடுத்து இந்த ஹெட் போர்ஷனில் ஃபில் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஃபெதர் போர்ஷனில் ஃபில் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி பாடிக்கு வந்து கொஞ்சம் மேபி இந்த கலர் இதை ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லெக்ஸ்க்கு வந்து இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி செப்பரேட் லேயரில் வச்சுட்டு அவன் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் செப்பரேட் லேயர்ஸில் போடுறேன். அப்புறம் இந்த பீக்கு வந்து கலர் கொடுத்துடலாம். ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி ஒயிட்டில் நாட் ரியலி ஒயிட், கொஞ்சம் க்ரேஷாக கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு லைட் லேயர். ஸோ நம்ம கலரிங் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து இது வந்து ஒரு 2D இமேஜாக இருக்குது. ஓகே, இப்போ 20 கேப் இருக்குது. ஸோ இது ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம இது 2D ஃப்ளாட் இமேஜாக இருக்குது. நம்ம வந்து 3D மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே போய்ட்டு ஒரு லேயர் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த லேயருக்கு மேலே வச்சு கிளிப்பிங் மாஸ்க்னு போடுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னெல்லாம் வரைகிறேனோ இந்த லேயர் மேலே அது இதுக்கு இந்த லேயருக்கு மேலே தான் வரும், கீழே வராது. சரிங்களா, தட் இஸ் இட் ஹியர். ஸோ black choose பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் அசியூம் தட் லைட் இஸ் கமிங் ஃப்ரம் திஸ் சைட். ஸோ இதெல்லாம் டார்க் சைட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மாற்ற போகிறேன். ஆல் ஸ்டாரில் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் கோயிங் டு ட்ரா அ டார்க் ஸ்பேஸ் ஹியர். see that திக்னஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபெதரில் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஃபெதர்லேயும் நான் பண்ணுறேன். மேபி இந்த பாட்டம் ஸ்பேஸ் வந்து டார்க் இருக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறேன். ஸோ இதில் இந்த பக்கம் டார்க் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த பாடிக்கும் கொடுக்கணும். ஸோ அங்கே கிரியேட் ஒன் மோர் லேயர் டாப் ஆஃப் திஸ் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இதே அளவுக்கு டார்க் வைக்க முடியாது. ஸோ நான் அதை டேப் பண்ணி கெப்பாசிட்டி மட்டும் குறைக்கிறேன். 30% நான் ஆகிறேன். ஸோ யூ கேன் கீப் அக்கார்டிங் டு விஷ். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அப்போ இங்கே வந்து ஓகே, ஒரு ஷேடோ மாதிரி வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கே ஷேடோ கொடுக்கணும். மேபி இங்கே சும்மா லைன் வரலாம். இந்த சின்ன ஃபெதர் சும்மா இருக்கும்ல அதுக்கு. அடுத்தது பீக்ஸில் லெஃப்ட் ஷேடோ. ஸோ கிளிப்பிங் மாஸ்க் ஆன் பண்ணிவிட்டு புதில் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எட்ஜில் மட்டும் கொடுக்கலாம். சம்திங் திஸ். இப்போ அதே தான் கெப்பாசிட்டி குறைக்கணும். ஸோ டபுள் டேப் பண்ணிவிட்டு 30% வச்சுக்கலாம். அண்ட் எஸ் ஈவனாக வரல. ஸோ நான் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ இங்கே ஒரு ஷேடோ வரலாம், கீழே ஒரு ஷேடோ வைக்கலாம். ஸோ அந்த ஷேடோ போட்டுறேன். அப்புறம் பீக்கு கீழே வரும். ஸோ இங்கே இப்படி ஒரு ஷேப் போட்டுடலாம். அப்புறம் இதோட ஷேடோ இங்கே வரும். ஸோ லெட்ஸ் டு லைக் திஸ். ப்ரஷ் சைஸ் குறைச்சிட்டு சென்டர் ஸ்ட்ரோக்ஸ் போடுங்க. ஓகே, ஸோ இந்த ஷேடோ பிடிச்சி அடுத்து ஐபால் மட்டும் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் கோ டு ஐபால். இதுக்கு முன்னாடி லேயர் கொடுக்கணும். கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு அதே பிளாக் கலர் தான். ஸோ ஒபாசிட்டி போட்டுக்கலாம். ஓகே, இப்போது என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எல்லா டார்க் சைட்ஸும் கொடுக்கணும். இப்போ வந்து லைட் சைட்ஸ் கொடுக்கணும். இந்த லைட் வர மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இதில் போய்ட்டு மறுபடியும் ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒயிட் ஸ்பிக் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஒயிட் கிளிக் பண்ணி இந்த பாடிக்கு லைட் கொடுக்க போகிறேன். ஸோ வேகன்சி இப்போ என்ன பாருங்கள் எப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் அதே தான் ஃபுல் ஒயிட் வச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் பிளாஸ்டிக் குறைக்கிறேன். நார்மலாக இது வந்து 60 வைக்கலாம். 750 to 60 ரேஞ்ச் வைக்கலாம். ஸோ 55 வைக்கலாம். ஃபீல் ஃப்ரீ டு டூ வாட் எவர் யூ லைக். நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இது லைட்ஸ் மாதிரி ஆரம்பிச்சுக்கோ. அடுத்தது இந்த லேயருக்கு வரணும். ஸோ இதுக்கு வந்து சேம் பிளாஸ்டிக் குறைக்கணும் எல்லாத்தையும். ஓகே, இது நல்லா தான் இருக்குது. முதல்ல நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் லைட்ஸ் வர சான்ஸ் இல்லை. ஸோ அடுத்த லேயர் போகலாம். இந்த லேயரில் போயிட்டு அதே மாதிரி தான் இதுக்கு மேலே லைட் வைக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் வைக்கலாம்.
ஓகே, அண்ட் லெக்ஸ் கிட்ட லைட் கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக ஐபாலில் போய்ட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுல் லைட்டே கொடுத்துடலாம். ஏன்னா அது இட் பி கான்ட்ராஸ்டிங் ஆல்ரெடி லைட் ஷேட் தான் இருக்குது. ஸோ இது பண்ணலாம். ஸோ வி ஆல்மோஸ்ட் கிவன் தி ஷேடோ அண்ட் ஹைலைட்ஸ். இப்போ வந்து இந்த பாடி டோட்டில் நம்ம ஷேடோ வரல, அது வந்துடலாம். சரி, சிம்பிள் ஸ்டெப் தான் பாருங்கள். பிளாக்கில் போய்ட்டு இது வந்து ஸ்டுடியோ பென் யூஸ் பண்ணுறேன். ஆர் ஐ கேன் ஈவன் பிக் ஸ்டுடியோ பென் மோர் தென் எனஃப். என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஓல் வரைய போகிறேன் நான். இப்படி அதே மாதிரி தான் ஹோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இட் பிகம்ஸ் பர்ஃபெக்ட் ஓவல் ஷேப். அதுக்கப்புறம் இது ஒரு கலர் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது எப்படி ஆச்சுன்னா நான் வந்து இன்னும் இந்த மெயின் ரெஃபரன்ஸை வந்து மெயின் இமேஜ் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இமேஜில் இந்த லேயரில் போய்ட்டு நான் ஃபில் பண்ணால் இட் கெட் ஃபில்ட். அதுக்கு அடுத்தது இதுவும் வந்து ஒபாசிட்டி குறைக்க போகிறேன். ஸோ I'm going to reduce this opacity little. ஏன்னா ரொம்ப டார்க்காக நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் தின் பண்ணிவிட்டு மேபி கொஞ்சம் நோத்தி வைக்கலாம். ஏன்னா லைட் இப்படி தான் வரப்போகுது. ஸோ ஷேடோ கொஞ்சம் அப்படி தள்ளி தான் இருக்கும். அப்படி வச்சிடலாம். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூலில் போய்ட்டு காசியன் பிளர் வச்சு லைட்டாக இது பிளர் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா தி பேர்ட் இஸ் ரெடி. நம்ம என்ன வரையணும்னு நினச்சோமோ அது ஓரளவுக்கு ஷேப்போட வந்துருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. எல்லாம் முடித்த பிறகு மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர் போடுங்க. ஓகே, லோ பவர் வருது. எல்லாம் முடித்த உடனே மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர் போடுங்க. நீங்கள் வரைஞ்சது ஃபீல் ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ட்ரான். ஓகே, ஸோ இன்றைக்கி வரைஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பேசிக் லெவலில் கார்ட்டூன்ஸ் நிறைய வரைகிறேன். உங்களுக்கு பர்டிகுலர் ஏதாவது கார்ட்டூன் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அதையும் வரைய ட்ரை பண்ணுறேன்.